ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு. இப்போ இந்த ராக்கெட்லாம் விடுறோம் இல்லையா, சேட்டலைட்ஸு எடுத்துகிட்டு போகிற ராக்கெட்ஸ் இருக்குல்ல, இந்த ராக்கெட் வந்து எப்படி இயங்குது, அதில் பேசிக்காக என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் பயன்படுகின்றன. ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு 2 விதி யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று நியூட்டனின் 3ஆம் விதி, நமக்கு தெரியும் நியூட்டன்ஸோட 3rd லா. இன்னொன்று நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியையும் யூஸ் பண்ணி தான், இந்த 2 விதிகளை யூஸ் பண்ணி தான் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராக்கெட்டுகளில் உந்துகலன் அப்படின்னா ப்ரொப்பலண்ட் டேங்க், அதுதான் வந்து ஃபியூயல் நிரப்புற டேங்க். அந்த டேங்கோட பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எரிபொருள்கள் திரவ அல்லது திட நிரப்பப்படுகின்றன. என்னன்னா அந்த ஃபியூயல் டேங்க் உந்துகலனில் வந்து எரிபொருள்கள் அது சிலதில் வந்து லிக்விடாக இருக்கலாம், சிலதில் வந்து சாலிடாக இருக்கலாம். அதுக்கு அந்த ராக்கெட் என்ஜினுக்கு தேவையான ஃபியூயலை வந்து அதில் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவை எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியிலிருந்து அதிக திசை வேகத்தில் வெளியேறுகின்றன. இப்போ என்ன நடக்கும், ஃபியூயலை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ அதை வந்து பற்ற வச்சிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும், அந்த எரிபொருள்கள் எரியறதுனால வெப்ப வாயுக்கள் வந்து கீழ்ப்பக்கம் தான் ஓப்பனில் இருக்கு இல்லையா ராக்கெட்டோட எண்டில், அது வழியாக வெப்ப வாயுக்கள் வேகமாக வெளியேறும், அதிக திசை வேகத்தில் வேகமாக வெளியேறும். அவை மிக அதிக உந்தத்தை உருவாக்குகின்றன. அது வேகமாக தள்ளுறதுல அதிகமாக உந்துதலை ஏற்படுத்துதா, இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்து விசை எரிகூடத்தில் கம்பியூஷன் சேம்பர் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த வெப்ப வாயுக்கள் வந்து வெளியில் வருது இல்லைங்களா, அப்படி வெளியில் வரும்போது அந்த இடத்துல கம்பியூஷன் சேம்பர்னு ஒன்று இருக்கும். அதோட பிக்சர் இருக்குது பாருங்கள். இதுதான் கம்பியூஷன் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ராக்கெட்டில் கீழே பின்னாடி இருக்கிறது. அது வெப்பம் வெளியில் போகும்போது ஏற்படுற அதிக உந்தத்து காரணமாக நமக்கு தெரியும் நியூட்டன்ஸோட 3rd லா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போது இந்த உந்து விசைக்கு சமமான எதிர் உந்து விசையை இந்த கம்பியூஷன் சேம்பரில் உருவாகி ராக்கெட் வந்து ரொம்ப வேகத்தோட முன்னோக்கி பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. ராக்கெட் உயர பயணிக்கும் போது அதில் உள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக குறைகிறது. இப்போது இந்த டேங்க் ஃபுல்லாக ஃபியூயலை எரிபொருளை நிரப்பி வச்சுருக்கும் போது ராக்கெட்டோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அதோட நெருப்பு வெளியில் போயிட்டே இருக்கும் இல்லையா, அது எரிஞ்சிக்கிட்டே போக போக என்ன ஆகும், அதோட வெயிட்டு, ராக்கெட்டோட வெயிட்டு நிறை வந்து படிப்படியாக குறையுது. உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. உந்த அழிவின்மை விதி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த விதிப்படி என்ன நடக்குது, இங்கே வந்து அதோட நிறை கம்மியாக அதோட திசைவேகம் வந்து படிப்படியாக அதிகரிக்குது. ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட் ஆனது புவியின் ஈர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சகட்டத்தை அடைகிறது. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேகம் அதிகரித்து இந்த புவியோட ஈர்ப்பு விசையை தாண்டி போகிற அளவுக்கு வரைக்குமே அதோட வேகம் வந்து உச்சகட்டத்தை அடைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விடுபடு வேகம், எஸ்கேப் ஸ்பீடு எனப்படுகிறது. என்னன்னா இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ராக்கெட் வந்து அதோட நிறை குறையிறது மூலமாக அதோட திசைவேகம் வந்து அதிகரிக்குது இல்லைங்களா, அப்படி ரொம்ப அதிகரித்து அது ஈர்ப்பு விசையை தாண்டி போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட அதோட திசைவேகம் வந்து உச்சகட்டத்தை அடையுது. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா விடுபடு வேகம், எஸ்கேப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.